நம் உடலுக்கு ஆரோக்கியம் தரும், நாம் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடியது. அந்த வகையில இந்த பாதாம் பருப்பு முக்கியமான பங்கு வகிக்குது. பாதாம் பருப்ப நீங்க அப்படியே வெறுமனே சாப்பிடலாம், அல்லது ஊற வைத்தும் சாப்பிடலாம். ஆனா, பாதாம் பருப்ப வெறுமனே நம்ம சாப்பிடுறத விட, நைட்டு ஊற வச்சு காலையில அத தோல் நீக்கிட்டு சாப்பிடும்போது, நிறைய நன்மைகள நமக்கு குடுக்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பாதாம் நட்ஸை நாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு உடலுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பாதாம்ல பல வகையான நன்மைகள் இருக்கு. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே இது சிறந்த தீர்வை தருது. தினமும் நாம 5 பாதாம் பருப்புகளை சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் பிரச்சனை முதல் வயது முதிர்வு வரை எல்லாவித நோய்களுக்குமே சிறந்த மருந்தா இது இருக்குது. பாதாம்ல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. அதோட சேர்த்து புற்றுநோயை எதிர்க்கும் விட்டமின்களும் பாதாம் பருப்பில் அதிகம் உள்ளது. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், தேக பிரச்சனைகள், சோரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பை கல் போன்ற பல பிரச்சனைகளை களைவதில் பாதாம் பருப்பு நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இத்தனை ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு கொடுக்கறதுனால தான் நிறைய பேர் பாதாம் பருப்பை விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்களுடைய காலை உணவுல ஒரு முக்கிய பொருளா பாதாம் பருப்பு இருக்கு. பாதாம் பருப்பை நாம தினமும் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பிற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இரத்த சோகை. உடலில் ஓடும் ரத்தம் சீரான முறையில் இருக்க ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களும் இருக்க வேண்டும். ரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிகப்பு அணுக்களை பெருக்கும் சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகம் உள்ளது. அதனால் இரத்த சோகை பிரச்சனைகளிலிருந்து விடுபட தினமும் பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். சருமம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து காக்கும் கவசமாக மேற்புற தோல் செயலாற்றுகிறது. பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வு தன்மை, புத்துணர்வு பெற செய்யும் ரசாயனங்கள் அதிகம் இருக்கிறது. இது தோலுக்கு அதிக பளபளப்பை தருகிறது. உடலுக்கு வலு. பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இதை அதிக அளவு உண்பவர்களுக்கு உடலில் உள்ள எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை தருகிறது. இதய ஆரோக்கியம். கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படுகிறது. பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கெட்ட கொழுப்புகள், சத்துக்கள் இல்லவே இல்லை. எனவே இந்த பருப்புகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்றாங்க. மலச்சிக்கல். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளும் நார்ச்சத்து குறைவாக உள்ள உணவுகளும் அதிக அளவு உண்பதனால் மலச்சிக்கல் போன்றவை ஏற்படுகிறது. குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் உடலுக்கு மோசமானவை. பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்கும் வேதிப்பொருட்கள் அதிகம் உள்ளன. அவற்றை அதிகம் உண்பவர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளும் நீங்கும். அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் 5 முதல் 8 ஊற வைத்த பாதாம்களை சாப்பிடலாம். பாதாம் தோலில் உள்ள ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்தானது இதய நோயை கட்டுப்படுத்த வல்லது. 100 கிராம் பாதாமில் 58% கொழுப்பு உள்ளது. ஆனாலும் அது நல்ல கொழுப்பு என்பதனால் எந்த பிரச்சனையும் விளைவிக்காது. இதய நோய் உள்ளவர்கள் வாரத்தில் 5 நாட்கள் பாதாம் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு மாரடைப்பு வரும் அபாயம் 50% குறையுமாம். பாதாமில் உள்ள நல்ல கொழுப்பு தான் அதற்கு காரணம் என்று சொல்லப்படுது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும். தினமும் 5 பாதாம் சாப்பிடுவதனால் கிடைக்கும் முதல் பயன் உங்களின் கொலஸ்ட்ரால் குறைவதே. குறிப்பாக இரத்தத்தில் சேர்ந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை இவை குறைக்க உதவுகிறது. மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த பாதாம் பார்த்துக்கொள்கிறது. பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் பட்டினி கிடைப்பதை தவிர்த்து உணவிற்கிடையே சில பாதாம் பருப்புகளை உண்பதால் உடல் எடை ஏறாமல் கட்டுக்குள் இருக்கும். முக சுருக்கங்கள் போக்கும். நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய பலரின் ஆசையாக இருப்பதுதான். ஆனால் உங்களின் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் உங்கள் ஆசையை நிராசையாக மாற்றுகிறதா? இனிமேல் கவலை வேண்டாம். உங்கள் முக சுருக்கங்களை போக்குவதற்கு 5 பாதாம்கள் போதும். இதில் உள்ள மெக்னீசியம் சுருக்கங்களை மறைய வைக்கிறது. பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில்
மசாஜ் செய்து வந்தால் உடலில் இரத்த ஓட்டத்தின் அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவுடனும் இருக்கும். மூளையை பலப்படுத்தும் பாதாம். வயதானால் வரக்கூடிய அல்சைமர் நோய் என்கிற மறதி நோயை தவிர்ப்பதில் பாதாம் பெரும் பங்கு வகிக்கிறது என்பதனால் அதை இள வயதிலிருந்தே சாப்பிட்டு பழக வேண்டும். முறையாக பாதாம் சாப்பிடுகிற பிள்ளைகளின் மூளையானது எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். பாதாமில் உள்ள ரிபோஃப்ளோவின் என்கிற விட்டமின் பியும் எல் கார்டினின் என்கிற அமினோ அமிலமும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்க செய்பவை. இவை புத்தி கூர்மைக்கும் உதவி செய்பவை. நரம்புகளின் இயக்கத்திற்கும் பாதாம் பெரிதும் உதவி செய்கிறது. தலைமுடி மற்றும் கர்ப்பத்திற்கு பலன் தரும் பாதாம். பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரட்டின் புரதங்கள் அதிக அளவு உள்ளன. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து உண்டு வருபவர்களுக்கு தலைமுடி உதிர்தல் குறைபாடு நீங்குகிறது. மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனைகளை போக்குகிறது. பெண்களுக்கு பேறு காலத்தில் சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்க வேண்டியது அவசியம். பாதாம் பருப்புகளை கருவுற்றிருக்கும் பெண்கள் சரியான விதத்தில் உட்கொண்டு வருவது அவர்களுக்கும் அவர்கள் வயிற்றில் வரும் கருவிற்கும் நன்மையை அளிக்கின்றது.